இது புது நம்பரா இருக்குது. ஹலோ ஹலோ, நான் தாங்க பேசுனேன். நான் தாங்கன்னா யாரு? நான் தாங்க ரிக்கு. கண்டுபிடிக்கீங்க? ருக்குவா? ஆமாங்க. என்னடி இது புது நம்பரா இருக்குது? அது வந்துங்க ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுங்க. அந்த ஃபோனு வச்சிருந்த பேகு யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. நான் பஸ் ஸ்டாண்டில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேற அவங்க ஃபோனில் இருந்து ஃபோன் பண்ணுறேங்க. ஐயோ, எங்கடி போய் மாட்டிக்கிட்ட நின்று? நான் அதான் அத்தனை தடவை சொன்னேன், போவாத உங்க அம்மா வீட்டுக்கு, போவாத உங்க அம்மா வீட்டுக்குன்னு. என் பேச்சு கேட்டியா? பார்த்து இப்போ பஸ் ஸ்டாண்டில் மாட்டிட்டு இருக்க நீ. சரி சரி, இப்போ இது யார் நம்பர் இது? இங்கே ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர்கிட்ட வாங்கி ஃபோன் பண்ணிக்கிறேங்க. ஐயோ, சரி ருக்கு, சொல்லு ருக்கு, இப்போ என்ன வேணும் உனக்கு? இல்லைங்க, எனக்கு வர்றதுக்கு ரூபா கூட இல்லைங்க. எனக்கு காசு கொஞ்சம் இருந்தால் இந்த நம்பருக்கு போட்டு விடுங்க. சரி சரி ருக்கு, சரி சரி, நீ அழுவ அழுவ கவலைப்படாத. நான் இப்போ காசு போட்டு விட்றேன். எவ்வளோ வேணும் காசு உனக்கு? ஒரு 5000 ரூபாய் போட்டு விடுங்க. சரி சரி, இதை லிங்க் அனுப்பிச்சு விட, நான் இப்போ காசு போட்டு விட்றேன். சரியா? ஓகே, தேவை இவளுக்கு. எவ்வளோ விட கத்துனா கூட போவாத போவாதன்னு இப்போ சொன்ன பேச்சு கேட்டலாம் இவ. பாரு, காசு போயிடுச்சு. ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, என்ன ஃபோன் எடுத்தாலும் பேச மாட்டேங்கிறான்? என்னாச்சு எனக்கு? இது வேற யாரோ நம்பர் கொடுக்குது. விடு சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? ஹலோ ஹலோ ஹலோ, காசு மாத்திரம் வாங்கிக்கிறான், ஃபோன் பண்ண மாத்திரம் கட் பண்ணி விட்றான். கொழுப்பு வீட்டுக்கு வந்து ஒன்று வச்சுக்கிறாரு. அவன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஹலோ, ருக்கு. ஹலோ. ருக்கு, எங்க இருக்க? இங்கே தான் உங்க முதல் பின்னாடியே நிற்கிற பாருங்க. முதுப்பையா நிற்கிறியா? ஏண்டி நீ ஊருக்கு போல? எங்கே போக விட்டீங்க? போவாதேன்னு ஒரே சண்டை போட்டீங்க. ஏண்டி இப்போதானே ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, காசு வேணும் சொல்லி யாரும் வேற நம்ம ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் உனக்கு இப்போ 5000 காசு போட்டு விட்டேனாடி. என்ன கனவுல பேசுறியா? என்ன நிஜமா பேசுறீங்க? என்ன கனவா? நான் இங்கே தான் இருக்கிற வீட்டுக்குள்ளார போவாம நீ பார்த்தா என்னென்னமா விளாடுற? ஏண்டி உனக்கு தானே 5000 காசு போட்டு விட்டேன். பஸ்ஸுக்கு காசு வேணும், காசு இல்லை, என் நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு, காசு வேற காணா போச்சுன்னு சொன்னேன். அதனால காசு போட்டு விட்டேன் உனக்கு. நான் எப்பங்க பண்ணேன்? இங்க பாரு, இங்க இந்த நம்பருக்கு போட்டியடி. அப்பனா 5000 காசு போச்சா? யார் கமிச்சியோ சும்மா வந்து போய் சொல்லிங்கிறியா? ஹலோ ஹலோ. எஸ், யாருப்பா பேசுறது? ஃபோன் போட்டது நீயா? நீ யாரும் பதில சொல்லியா? அப்படியா? சரவணாவா பேசுறது? ஆமா, சரவணா ஸ்பீக்கிங். எஸ் சார், சொல்லுங்க, நீங்க யார் பேசுறது சார்? உங்களுக்கு குமார் தெரியுமாப்பா? சார், உங்களுக்கு எந்த குமார் வேணும் சார்? என்னோட ஃப்ரெண்டு குமார் பத்தி கேட்குறீங்களா, இல்லை என்னோட விரோதி குமார் பத்தி கேட்குறீங்களா? என் ஃப்ரெண்டு குமார் தான் இருப்பான். ஆமாம் சார், சொல்லுங்கள் சார். என் ஃப்ரெண்டு குமார் சார், தெரியும் சார். சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? அவன் எப்படிப்பா பழக்கம்? சார், நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சார். சின்ன வயசுல நாங்கள் ஒன்றா போவோம் சார். குடிக்க போனால் ஒன்றா போவோம், டீ குடிக்க போனால் ஒன்றா போவோம், தண்ணி அடிக்க ஒன்றா போவோம் சார். அப்படியா? ஆமாம் சார். கொஞ்சம் இப்போ தனியாக இருக்கிறாங்க ஸ்டேஷனில், கொஞ்சம் ஒன்றா இருக்க வந்திருப்பான். ஸ்டேஷனில் சார்? சார் 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 சார், நீங்கள் எந்த குமாரை கேட்குறீங்க சார்? சார், அந்த குமாரில் யாரும் எனக்கு தெரியாதுங்க சார். அந்த நாய் பற்றி நான் கேட்காதீங்க சார். நீ ஸ்டேஷன் கிட்ட வந்திருப்பான், அவன் தான் உன் நம்பர் கொடுத்துருக்கு, இங்கே பேசிக்கலாம். சார் சார் சார், அவன் யாரும் எனக்கு தெரியாதுங்க சார். என் பேர் சரவணன் கூட கிடையாதுங்க சார். நீங்கள் ராங் நம்பர் சார். நீ ஒரே இல்லைன்னா நாங்கள் ட்ரேஸ் பண்ணி பிடிக்கலாம். சார் சார் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார். நான் எந்த தப்பு பண்ணலைங்க சார். அப்படியா? ஆமாம் சார். பார்த்து ரொம்ப நல்ல பையனாக இருக்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ அந்த மாதிரி பண்ணு. சொல்லுங்கள் சார், என்ன சார் செய்யிட்டு சொல்லுங்கள் சார். நான் இப்போ ஒரு லிங்க் அனுப்புகிறேன், அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு சொல்கிறேன், அந்த அமௌண்ட் அனுப்பிச்சி விடு. ஐயோ, இந்த நாய் குமார் எங்கே போய் மாட்டிக்கிட்டான்னு தெரியலையே. இவன் எவனா ஃபோன் பண்ணி காசு போட்டுன்னு சொல்கிறான், போலீஸுன்றான், என்ன செய்யறது தெரியலையே. யாராக இருக்கும்? இந்த ஃப்ரெண்டு சவாசமும் வச்சுக்க கூடாது. அதுக்கு தான் இந்த பாலா போன சவாசம் வச்சுக்கிட்டாலே இப்போ தான் ஆட்டும். குமார் ஏன்டா இப்படி பண்ணி தொலைஞ்சா? ஐயோ குமார், ஐயோ. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார், லைனில் தான் சார்
லிங்க் ஒன்று வந்திருக்கோம் இப்போ. சரிங்க சார். நம்ம கண்ட்ரோல் ரூம்லேருந்து சரிங்க நீ சார். அந்த அமௌண்ட்டு சொன்ன அமௌண்ட்டு அதுக்கு அனுப்பிச்சி விடு. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் உனக்கு மேலே கேஸ் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். நீ பாலா போன குமார் நாய உன் கூட இருந்த தப்புக்கு என்னையும் மாட்டி விட பாத்தியாடா? அட நாய் குமார், 1 ரூபா கூட நான் கொடுக்க மாட்டேன். இவனுக்கெல்லாம் போய் என் காசு பணம் அக்கௌண்ட்ல இருந்து எல்லா காசும் அமைச்சு தொலைஞ்சிட்டேனே. இவனுக்கு கையில வர காசு இல்லை, ஒண்ணு இல்லை. என்னடா சரி, போலீஸ்காரன் அதுக்குள்ள வந்துட்டானா? காசு போட்டு எனக்கு குடிக்க வந்துட்டாங்களா? ஐயோ கடவுளே, இப்ப எங்க போய் ஒளியுது? என்ன செய்யுது? ஒன்றும் புரியலையே. ஐயோ ஐயோ ஐயோ. குமார் நாய, ஏண்டா ஏண்டா நாய, நீ போய் தப்பு செஞ்சு மாட்டிக்கிறது இல்லாம என்கிட்ட காசெல்லாம் இந்த போலீஸ்காரன் கொடுத்துட்டாங்களா? உனக்கு அறிவு இருக்கா? ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா பண்ண? ஏன்டா எங்க போட்டு அடிக்கிறேன்? என்னடா ஆச்சு உனக்கு? பைத்தியக்கார மாதிரி ஆடுற. டேய், போலீஸ்காரன் பிடிச்சிட்டான்னு சொல்லி காசு இந்த காசெல்லாம் போட்டு கொடுத்தா சொன்னாங்க. யாருக்கிட்ட போட்டேன்? என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நீ சொல்லு. இங்க பாருங்க, இப்பதான் உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிச்சு, என்னி சேர்த்து உன் கூட உள்ள உட்கார சொன்னா, அதனால இந்த காசெல்லாம் அமிச்சிட்டேன் இப்ப நானே இப்போ உன்னை தேடிட்டு தான் வந்திருக்கிறேன். அந்த போலீஸ் தான் யாரும் நல்லா ஏமாந்துக்கிறாடா. அது ஏமாந்துட்டா? அப்ப என் பணம் போச்சா? காசு போச்சா? எல்லாமே போச்சுடா. டேய், என் பணம் போறதுக்கு எல்லா காரணம் நீதான நாயா. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். காலிங் ஃப்ரம் டெல்லி. சொல்லுங்க சார். நம்மளது டெல்லியிலேருந்து பேசுகிறோம். நீங்கள் ஆன்லைனில் இது ஷாப்பிங் மாலில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்குது. உங்களுக்கு ப்ரைஸும் வந்துருக்குது. என்னது? எங்களுக்கு ப்ரைஸ் வந்துருக்குதா? ஆமாம். சார் சொல்லுங்க சார், என்ன சார் உங்களுக்கு இனோவா குஷ்டா. குஷ்டாவா? இனோவா குஷ்டா. இனோவா குஷ்டாவா சார்? காரா சார்? 35 லட்சம் ரூபாய் காரு வந்துருக்குது. அது 35 லட்சம் காரு எனக்கு கிஃப்டா வந்துருக்குதா? ஆமா. ஏ ருக்க, சீக்கிரம் வந்து தொலைடி. பாருங்க, கிஃப்ட் வந்துருக்காண்டி. சார் 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 சொல்லுங்க சார், எப்ப சார் ரொம்ப போறீங்க அந்த கிஃப்ட்? இது நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம். எங்களுடைய அட்ரஸ், உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் எங்களுக்கும் கொடுக்கணும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, சரிங்க சார். பேங்க் டீட்டெயில் எல்லாம் எங்களுக்கும் கொடுக்கணும். சரிங்க சார். சார் இதெல்லாம் கொடுத்தா என் கார் கொடுத்துருங்களா சார்? ஆமாம். சரிங்க சார். கொடுக்கணும். சரிங்க சார். சரிங்க சார். போன மாதம் என்ன ஷாப்பிங் பண்ணுவோம், நம்ம தெரு கடை வந்து மூடி இருக்குன்னு சொல்லி அந்த ஷாப்பிங் மாலை போய் ஒரு 10 ரூபா கொடுத்து மோர் பாக்கிறாங்க. அந்த மோருக்கா இந்த காரு. ஐயோ கார் வாடிங்க, என்னடா செய்ய தொலைகிற? சீக்கிரம் வாடிங்க. மனுஷன் ஒருத்தன் இந்த புத்தி குதிக்கிறீங்க. ருக்கு, போன வாரம் நம்ம தெருவில் கடை எல்லாம் மூடி இருக்குன்னு சொல்லி அந்த ஷாப்பிங் மாலை போய் 10 ரூபா கொடுத்து ஒரு மோர் பாக்கிட்டாங்க தெரியுமா? அந்த மோருக்கு ஒரு கார் வந்துருக்குதான் கிஃப்ட். என்ன சொல்றீங்க? பெரிய காலம் 35 ரூபா கார். அதப்படாத, கேட்டு போறான். என்ன செய்ய, மறுபடியும் போன் பண்ற சொல்லி இருக்கிறான். அப்படி போய் நம்ம வீட்டுக்கு நம்ம இருக்கிற ஆதார் கார்டு, பேன் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் ஒரு எடுத்துட்டு போ சீக்கிரம். யாரு ரெண்டாவது உங்களாங்க? டேய், யாரோ ஒரு போலி கார் நம்ம வரும்போது போலி சீக்கிரம். போலி பண்ண மாட்டேங்கிறாங்க. சீக்கிரம் கொண்டு ஹலோ சார். ஆமாங்க சார். சார் நம்ம எல்லா டாக்குமெண்ட் ரெடி சார். ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு போடுறீ. அங்கே எப்படி போகிறேன், இங்கே வாடிங்க. ரேஷன் கார்டு போடுறீ. சார் சார் சொல்லுங்க சார். வீடியோ காலா சார்? சரிங்க சார். சரிங்க சார். அதான் சார், அதான் சார் ரேஷன் கார்டு சார். ரேஷன் கார்டு தாங்க. ஆதார் கார்டு அதோ சார். ஆதார் கார்டு சார். பேன் கார்டு அதான் சார். பேன் கார்டு சார். இதே இது ஒரு பெட்ரூம் போட்டு சார். சார் இங்க பாருங்க சார். சார் ஆமா சார், டாக்குமெண்ட் சரியில்லைன்னு சொல்லி கேன்சல் பண்ணி போறீங்க. அதான் சார் பெட்ரூம் போட்டு சார். சார் இதே நடிக்கணும் கார்டு. இதுங்க பேன் கார்டு. ஏன்டி அது போன மாசம் போன படத்து டிக்கெட் அதையாண்டி போடி. இல்லைங்க சார், பொண்டாட்டி ஒன்றும் தெரியாது, அதனால தான் சார். ஆமாம் சார்.
சார் இந்த கார் எப்போ சார் கொடுக்க போறீங்க? ஹலோ சார், சார் டாக்குமெண்ட் எல்லாம் எல்லாமே பார்த்துட்டீங்களா சார்? மிஸ்டர் சரவணன், ஆமாம் சொல்லுங்க சார். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கா இருக்குது, அப்ளிகேஷன் எல்லாம் ஆயிட்டுருக்குது. உங்களுக்கு கார் கேரண்டி. ஆனால் ஒரு விஷயம், ஒரே ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி நம்பர் மட்டும் சொல்லிடுங்க. ஓகே சார், 35,000 காரே கொடுக்க போறீங்களா? ஒரே ஒரு ஓடிபி தானே சார், தாராளமாக எடுத்துக்க சார். ஒன்றும் இல்லை சார், 10 கூட எடுத்துக்க சார். சொல்லுங்க. சார் 1 2 3 4. ஓகே சார் ஒரே ஒரு சந்தேகம் சார். இல்லைங்க சார், போன மாசம் நான் ஷாப்பிங்ல ஒரு மோர் பாக்கெட் வாங்கினேன். அந்த மோருக்கு சார் இந்த காரு. ஆமா, நீங்க வாங்கின மோருக்கு உங்களுக்கு கார் gift கிடைச்சிக்குது. ஓ மை காட் சார், சார் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஐயோ கார் வரப்போகுது. ஒரு மோர் வாங்கினதுக்கு ஒரு காரு இப்படி தெரிஞ்சுன்னா மோரு பீரு எல்லாமே வாங்க பிடிச்சிருக்கேன். ஐயோ கார் எங்க போய் பாட்டுறது? வீடு சின்னதா இருக்கிறது, வீட்டு வச்சுட்டு கார் கட்ட பெரிய பார்க்கிங் எவ்வளவு ரெடி பண்ணிடலாமா? இது பண்ணணும், என்ன செய்யுது புரியுது. சொல்ற 45,000 ஒரு வாட்டி, 60,000 ஒரு வாட்டி, 30,000 ஒரு வாட்டி காசு கட் ஆயிடுச்சுங்கோ. என்னடி சொல்ற? காசு கட் ஆயிடுச்சா? போச்சா? என்னங்க மெசேஜ் வந்து போயிருக்குது. காசு போச்சா? ஒரு மோருக்கு ஒரு காரை கொடுக்கணும் யோசிக்கணுமாச்சு. ஏன்டி நீ தாண்டி அறுக்கட்டா உள்ளது ஆதார் கார்டு பேன் கார்டு நம்ம வந்து பிளட் போட்டு அந்த இதை கொண்டு வந்து கொடுத்து மாட்டி விட்டியாடி. நானுக்கு புத்தி இல்லை, உனக்கு புத்தி இல்லையா? நீயாவது யோசிக்க வேணாமா? ஐயோ, இப்போ தத்துவம் வேற முக்கியமாயா? போன காசை போயிடுச்சு, முன்னாடியே ஒரு அறிவு வேணும். ஹலோ, குட் மார்னிங். பேசுறது? ஆமா, நீ சுக்கமாக பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நாங்கள் பேங்க்ல இந்த மேனேஜர் பேசுறோம். சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க. உங்களுடைய ஏடிஎம் கார்டு ரினிவல் பண்ணணும். அந்த கார்டு ரினிவல் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்கோம். ஆமாம் சார். உங்கள் கார்டில் இருக்கிற 16 நம்பர் எடுத்து சொல்கிறீங்களா? சரி, ஒரு நிமிஷம் சார். சார் என் கார்டு ஏடிஎம் கார்டு நம்பர் எடுத்துக்கங்க. சொல்லுங்க. 4 5 6 7 8 9 5. கொஞ்சம் 4 நம்பராக சொல்லுங்க. ஓகே சார். 4 5 6 3 5 6 7 8 ஓகே 9 7 5 8. ஓகே, இப்போ பின்னாடி திருப்புங்க. கார்டு பின்னாடி ஒரு 3 நம்பர் இருக்குது. ஆமாம் சார், கொஞ்சம் சொல்றீங்களா? இருக்குது சார். அந்த நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களோ? ஓகே சார். 420. ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுடைய போன்ல ஒரு ஓடிபி வந்திருக்குது. அது கொஞ்சம் சொல்றீங்களா? அந்த சொல்றேன் சார். ஹலோ சார். 5 6 7 8 0 5. ஓகேம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் சார் என் கார்டு எப்போ சார் நீங்களா போகுது? இப்போ வந்துகிட்டே இருக்குமா பின்னாடி. ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். ஓகேம்மா. காசுதான். ஐயோ என் காசெல்லாம் போச்சு. என் புருஷங்க ஒரு ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேனே. என் புருஷங்க ஏமாத்தி வச்சுட்ட காசெல்லாம் இப்படி போயிடுச்சு. காசு சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி என் புருஷன் கேட்டா கூட அவனை அடிச்சு உதச்சு வச்ச காசெல்லாம் வீணா போச்சு. ஹலோ. ஹலோ சார். சார் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த 984567 உங்க நம்பருங்களா சார்? ஆமாம், அதுதான். சார் சார் என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு இருக்கான் சார். அவனுக்கு 5,000 காசு அனுப்ப போய் கடைசி நம்பரு 7 போட போய் 8 உங்க நம்பர் போட்டுருக்கேன் சார். செக் பண்ணி சொல்றீங்களா சார்? என்ன பண்ணோம் சார்? உங்களுக்கு அந்த பணம் வந்தது, அந்த ஐடிசி திருப்பி அனுப்பிச்சிருங்க சார். ஓகே, நான் யார் பணமும் வச்சுக்க மாட்டேன், எல்லாருக்கும் கொடுத்துருவேன்.
நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா? ஆமா சார், நீங்க ரொம்ப நல்லவங்க சார். நீங்க செக் பண்ணி பணத்தை போட்டுருங்க சார். ஓகே, பார்க்குறேன் இருங்கோ. ஓகே சார். பண்ணுறோம். ஆமாம் வந்திருக்குது, ஆனால் சென்ட் ஆக மாட்டேங்குது பாஸ். சார் சார், 2 ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க சார். ஒரு வேலை செய்யுங்க, உங்களோட பணம் எனக்கு அனுப்ப முடியல. நான் என்னோட கியூஆர் கோடு உங்களுக்கு நான் ஃபோட்டோவாக வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன் சார். நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி என் பணத்தை போட்டுருங்க சார். உங்களுக்கு நல்லா தான் போட்டோம் சார். நீ கண்டிப்பாக போட்டுறேன். ஓகேவா? ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ. ஹலோ சொல்லுங்க சார். தம்பி, நீ அமிச்ச லிங்கை கிளிக் பண்ணிட்டப்பா. கிளிக் பண்ணது 5000 ரூபாய் பதிலா 50000 ரூபாய் வந்துருக்குது. 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டு 45000 ரூபாய் அமிச்சிருப்பார். அப்படிங்களா சார்? சார், நான் அமிச்சது 5000 இல்லை சார், 50000 தான் சார். உங்களுக்கு இது வந்து ஸ்கேம் சார். உங்கள்கிட்ட 50000 எடுத்தாச்சு சார். ஓகே சார். 50000 ரூபாய்